ராகவன, ராதா ஆளே மாறி போயிட்டா. ஜோசப் இறந்த விஷயம் உனக்கு தெரியாதா? தெரியும். போலீஸ் கூட நடந்த சண்டையில தானே? சண்டையிலையா? பத்திரிகைக்காரங்க அப்படித்தானே சொல்லுவீங்க. பாவம் அவன். அவன் நம்மளை விட நல்லவன். நாமெல்லாம் ஜெயில இருந்தப்ப அவன் ஒருத்தனா இருந்து போராடினான். 4-5 வருஷம் தலைமறைவா இருந்தான். எப்படியும் அவனை பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டான். அதுவும் இவ சொன்னதனால சரண்டர் ஆனான். இவ அவனை விரும்பினான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் தான் ஜோசப் சண்டையில இறந்துட்டான்னு நாங்க கேள்விப்பட்டோம். அவனை கொன்னுட்டாங்கடா. அடிச்சு சித்திரவதை பண்ணி அப்புறம் ஷூட் பண்ணிட்டாங்க. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் தாமஸ் தான் அதை பண்ணாரு. அதுக்கு அரசாங்கம் அவனுக்கு பரிசு வேற கொடுத்தது. சர்வீஸ் என்ட்ரி. ஆனா உண்மையான குட் சர்வீஸ் என்ட்ரி அவனுக்கு கிடைச்சது. 4 நாளைக்கு முன்னாடி 4-5 பசங்களும் அவங்களோட இவளுமா சேர்ந்து அவனை கோட்டர்ஸ்லயே போட்டு தள்ளிட்டாங்க. என்ன புரியலையா? கொன்னுட்டாங்க. தூக்கத்திலேயே யாருக்கும் தெரியாம கொன்னுட்டாங்க. தப்பு இல்லல? இல்ல. அவன் செஞ்சதுக்கு இது வேணும். இப்போதைக்கு எனக்கு இவ மட்டும்தான் இருக்கா. இவ போலீஸ் கையில மாட்டாம இருக்க நாம தான் இவளுக்கு உதவி பண்ணணும். ராதாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் திரும்ப போயிட்டாரு. அவளுக்கு லேடிஸ் மட்டுமே நடத்துற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில வேலையும் வாங்கி கொடுத்துட்டேன். கடைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ரூம்ல தங்கறதுக்கு இடமும் கிடைச்சது. சம்பளம் ரொம்ப கம்மி. தினம் தினம் போராட்டம் தான். ஆனா கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா தங்கலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. உனக்கு இப்போ வருத்தமா இருக்க? இல்ல. அப்புறம் ஏன் நீ இப்படி சாப்பிடாம இருக்க? வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. ஜோசப் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. நீ நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராகவனால தாங்கிக்க முடியாது. அவருக்காகவாவது நீ வாழ்ந்தே ஆகணும். சாப்பிடாம இருக்கிறதுனால தான் இந்த வயிற்று வலியும் வாந்தியும். வா, ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம். வேண்டான்னு சொல்லக்கூடாது. வா போலாம். சரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கல? நல்லா இருக்கா. வேற சரி 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 சரி. அழாத கண்ணா, என் சொல்லல. அங்க பாரு, அங்க பாரு. அனிதா, குழந்தைக்கு என்னாச்சு? எப்படி அடிபடுச்சு? ரொம்ப அழறாள. என்னாச்சு? ஒண்ணு ஆகல. என் குழந்தைய அழுக நிறுத்த எனக்கு தெரியும். நீங்க போய் அவளை கவனிங்க. அனிதா, இவ யாருன்னு தெரியுமா? நான் எதையும் கேட்க விரும்பல. Hello, India Times. Yes, Chandradas speaking. What? Is it true, sir? No, nothing. கோபால், ராதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார் உன்கிட்ட சொன்னா? எடிட்டர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கிடைச்ச மெசேஜா. ராதாங்கிற ஒரு நக்சலைட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே நீ அங்க போய் விசாரிங்கிறாரு. சரி, நீ போ, நான் வரேன். அதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனம் இல்ல. கொலை பண்ணிட்டு எத்தனை நாள் தான் தலைமறைவா இருக்க முடியும்? எனக்கு என் குழந்தை, என் புருஷன், என் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். வேற யார் பத்தியும் எனக்கு கவலை இல்ல. குடும்பத்தையே ஒதுக்கிட்டு வாழ்றதுக்காக வந்தவனா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அனாவசியமா பேசாத. நான் சொன்னது பதிலா தெரியலையா? வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த விஷயம் எனக்கும் உனக்கும் கோபால் அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். ஊர் பேர் தெரியாத ஒரு லேடி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு கண்ட்ரோல் ரூம்ல சொல்றாங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். இன்ஃபர்மேஷன் கொடுத்த லேடி நீதான்.
கொடுத்திருந்தா அது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம உறவு முறிஞ்சிடும். சொல்லு, சொல்லுடி. நான் தான் கொடுத்தேன். வார்த்தையால கூட நான் இது வரைக்கும் ஒண்ணு நோக்கடிச்சதில்ல. அந்த அளவுக்கு நான் உன் மேல பாசம் வச்சிருந்தேன். ஆனா நீ என்னோட நம்பிக்கைய ஒரே அடி அழிச்சிட்ட. இது வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கல, உண்மைய நேசிக்கவும் இல்லை. என்னைக்கு நீ அதான் இருந்த மேங்களூர் கோவிந்தனோட பொண்ணுங்கிற ஆணவம். நான் ஒரு குழந்தைக்கு அம்மா, உங்களுக்கு பொண்டாட்டி. திரும்பவும் போராட்டம்ங்கிற பேர்ல நீங்களும் அவங்க கூட போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு வேற யாரு இருக்கா? இங்க பாரு, முதல்ல நீ ஒரு மனுஷியாரு. மனுஷங்களை புரிஞ்சுக்க கத்துக்க. உறவு முறையையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்க கத்துக்க. அதுக்கப்புறம் தான் மனைவி அம்மா எல்லாம். இப்ப நீ நடந்துக்கிறதெல்லாம் வெறும் நடிப்பு. நடிப்புதான், சுயநலம். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? எனக்கு தெரியாம இல்லறத்துல நீ துரோகம் பண்ணிருந்தா கூட உன்னை நான் மன்னிச்சிருப்பேன். குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கூட சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா நீ பண்ணிருக்கிற தப்ப நான் மன்னிச்சாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டான். இனி நீ யாரும் நான் யாரும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை.